ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரிலைன் சேனல். நம்ம பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸோட பேர் பிளாக். இது வரைக்கும் 7 எபிசோட் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 8வது எபிசோட். ஸோ இந்த 8வது எபிசோட் ஆரம்பிக்கும் போது நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் அந்த மாலோட ஓனர் உயிரோட இருக்காரு அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டியும் அவங்களோட ஒய்ஃபும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் முடியாமல் இறந்து போயிருப்பாங்க. ஹீரோக்கு அவங்க 2 பேரும் இறந்து போனதுன்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தம். அன்ஃபேராக இறந்துருக்காங்களே, அவங்க எந்த தப்புமே பண்ணலை, அந்த மால் ஓனர் சாகலை அப்படிங்கிற உண்மையை எடுத்து சொல்லணும்னு தான் நினச்சாங்க. அவங்களோட அந்த சாவுக்கு நியாயம் கிடைக்கும்னு நினச்சவர் மால் ஓனரோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு உயரமான பில்டிங்லேருந்து தூக்கி போட்டுறாரு. ஸோ மக்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கு. அங்கே வந்து பாட்டரும் அந்த ஃபோட்டோஸை பார்க்குறாரு. பார்த்தவர் இவன் சாகலையா, அப்போ உயிரோட இருக்க நிஜம் தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவன் கையில் இருக்கிற அந்த பட்டர்ஃப்ளை வாட்சும் பார்க்குறாரு. அப்படின்னா இவன்கிட்டே அந்த பட்டர்ஃப்ளை வாட்ச் இருக்குன்னா இவன் கூட அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பண்ண கொலை பண்ணவனா இருக்கலாம்லன்னு சொல்லிட்டு சரி இது தூக்கி போட்டது யாருன்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா மேலே ஹீரோ நின்றுருக்காரு. பட் இவருக்கு யாருன்னு தெரியல, ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுது. அது யாருன்னு பார்க்கறதுக்காக இவர் மொட்டை மாடிக்கு வந்தா அங்கே ஹீரோ இல்லை. ஹீரோவுக்குள்ளே போயிட்டாரு. ஹீரோ நேராக வீட்டில் ஜேம்ஸ் கிட்டையும் ஜூனியர் கிட்டையும் மாலு கொலாப்ஸ் ஆன டைமில் ஜேம்ஸ் அந்த இடத்துல சோல்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு இருந்தாரு கேட்கும்போது ஆமாம் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அந்த மால் கொலாப்ஸ் ஆகி விழுந்ததில் 300 பேர் இறந்து போயிருக்காங்க. மேக்ஸிமம் இறந்தது ஸ்கூல் பசங்க. ஏன் சாகுறோன்னு தெரியாமலே ஃப்யூச்சரை பற்றின நிறைய கனவோட இருந்த இன்னசென்டான பசங்க தான் அன்றைக்கி நிறைய இறந்தது. அன்றைக்கி எல்லா கிரிமினல்ஸுமே அத்தனை சோல்ஸை கலெக்ட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், அதை என்னோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ஹீரோக்கும் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. முக்கியமாக அந்த இறந்து போன அந்த ஓல்டியும் அவங்களோட ஒய்ஃபை நினச்சுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாகிறதுக்கு முன்னாடி இவர் கையில் கொடுத்துருப்பான அவங்க ஒய்ஃபோட லெட்டர்ஸு, அவர் என்ன செய்ய ட்ரை பண்ணார் அப்படிங்கிற அந்த ஞாபகங்கள்லாம் வந்து இவர் ரொம்ப அலக்கரைச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அன்னைக்கு அந்த ஓல்டியோட ஒய்ஃபை ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பான்ல, அவனை பற்றி விசாரிக்கிறது ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் அங்கே அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை, நாங்கள் அன்றைக்கி ஸ்கேன் பண்ண அவங்களுக்கு கூட்டிகிட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் அப்படி யாருமே இல்லையாங்கிற மாதிரி இவங்க முடிச்சிட்டு இருக்கு. அப்போ அங்கே டிவியில் மாலோனோட ஃபோட்டோஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணதில்லை, அது ஃபோட்டோஷாப் பண்ணப்பட்டதில்லை, ஒரிஜினல் ஃபோட்டோ தான். கண்டிப்பாக அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவரை வாண்டட் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்களா. ஸோ அவரை எப்போ யார் எங்கே பார்த்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸில் ஓடிட்டு இருக்கு. அதே பற்றி ஹீரோயின்ல கண்டிப்பாக இவன் தான் அவனோட பையனை காப்பாற்றுறதுக்காக அந்த ஓல்டியோட ஒய்ஃபை அவங்கள எங்கேருந்து கூட்டிட்டு போனவனை அனுப்பி ஸ்டீவனை இடம் மாத்திட்டு அந்த ஓல்டியோட ஒய்ஃபை அங்கே வச்சிருக்கணும். இப்போ அந்த ஒய்ஃபை கூட்டிட்டு போனவனை கண்டுபிடிச்சோன்னா மாலோட ஓனர் எங்க இருப்பான்னு தெரிஞ்சிடலன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கறதுக்காக ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோவா இங்க பாரு இதுக்குள்ள நான் வரமாட்டே முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு போனை வச்சிடாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு மனசு கேட்கவே இல்லை. இவ வேற தொண்ணு எதை யாராவது காப்பாத்தவா அங்க வா இங்க வான்னு சொல்லிட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்கா. அதோட ஜேம்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த ஓல்டியை அந்த போலீஸ்லாம் சுட்டப்போ என்ன அறியாமலே சுடாதீங்கன்னு சொல்லிட்டு நான் கத்திட்டேன், என்னாலே நம்ப முடியல, நான் ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு ஜேம்ஸுக்கு புரியுது. இவர் ரொம்ப நாள் இந்த ஹியூமன் உடம்புல இருக்கிறதுனால இவருக்கு மனுஷங்களோட குணம் வந்துட்டு இருக்கு. கிரிம் ரீப்பராக இருக்கும்போது எப்படி எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருந்தாரோ அதெல்லாம் மாறிட்டு மனுஷனை மாறிட்டு வரேன்னு சொல்லிட்டு புரியுது. ஹீரோக்கு புரியுது அவர் மாறிட்டு வரேன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அதை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரோயின் இப்போ கூப்பிட்றதுக்கு கூட ஹெல்ப் பண்ண போகாமல் இருக்க முடியல. சரி போய் தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அந்த லேடியை கூட்டிட்டு பண்ணவன் யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காமிக்கிறாங்க. ஹீரோ அவன் எங்கே இருப்பான்னு கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு அவன் கிட்ட கேட்டா அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்னா ஹீரோ கிட்ட தப்பிச்சு ஓடுறான். ஹீரோ துரத்திட்டு போறாரு. அப்படி துரத்திட்டு போனாரு. ஒரு கட்டத்தில் அவன் ஒரு பில்டிங்ல போயிடுறான். ஹீரோ இன்னொரு பில்டிங்ல வந்துடுறாரு. ஸோ ஹீரோவால பிடிக்க முடியல. அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு இவனுக்கு வேலை கொடுத்தது யாரு, அந்த கில்லருக்கு கான் பண்ணி எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னீங்க இப்போ டிடெக்டிவ் என்ன தேடி வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது கில்லர் ஒருவேளை மாட்டிக்கிட்டேன்னா நம்ம என்ன அவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கோமோ அதையே சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோ கரெக்டாக வந்து அவனை பிடிச்சி அடிச்சு அந்த மால் ஓனர் எங்கே இருக்காரு, அவர் தானே ஒன்று அந்த லேடியை கூட்டிட்டு போக சொன்னார், அவன் எங்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் எங்கே இருக்கான்ல இப்போ தெரியாது. ஆனா அன்னைக்கு அவன் எங்கிட்ட அந்த லேடியை இடம் மாற்ற சொல்லிட்டு அதுக்கப்புறம் போர்ட்டில் போயிட்டு அவனோட ஒய்ஃபை பையனை கூட்டிட்டு இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போகிறத பேசிட்டு இருந்தான், வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ அடுத்ததான் நேராக அந்த போர்ட்டுக்கு போறாரு. அங்கே போனால் அங்கே அந்த மால் ஓனர் தான் ஆல்ரெடி அந்த கில்லர் கொண்டுட்டான்ல, அவர் லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்து போன மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணி வச்சு அவரோட பாடியை அங்கேயே போட்டு போயிருக்கான். பார்த்துட்டு இருக்கிற மக்கள் ஹீரோ எல்லாருமே கூட அவர் சூசைட் பண்ணி தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த லேடி இருந்த அந்த பெட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு டவுட் என்னன்னா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஓல்டி அப்புறம் ஓவோட அப்பா அவங்களோட ஷேடோவை தொடும்போது கையில் பட்டர்ஃப்ளை வாட்ச் கட்டியிருந்த ஒருத்தர் தான் கத்தியால குத்தி கொண்டு இருப்பாரு. ஓவோட அப்பாவே அவரோட முகத்தில் இந்த மாஸ்க் எடுத்து விட்டு கொண்டு இருப்பாரு. அதோட அந்த ஸ்டீவனோட ஷேடோவை தொட்டப்போ அவன் அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து செத்துருப்பான். பட் இப்போ அந்த ஸ்டீவன் சாகல உயிரோட இருக்கான். அவன் சாக வேண்டிய இடத்துல அந்த ஓல்டியோட ஒய்ஃப் செத்துருக்காங்க. அதோட அந்த ஓல்டியுமே அந்த பட்டர்ஃப்ளை வாட்ச் கட்டினவர் கத்தியார குத்து கொண்டது மாதிரி பார்த்தது மாதிரி இருக்கு. அவரை துப்பாக்கியில சுட்டு கொண்டு இருக்காங்க. ஓவோட அப்பா சாகல. ஸோ எதுக்கு இப்படி இதில் முதல்ல ஷேடோஸ்ல அப்படி தெரிஞ்சது, எதுக்காக இப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரியல. அப்போ கரெக்டாக
ஹீரோ கால் பண்ணி அந்த மால் ஓனர் இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஹீரோயின் அதை கேட்டுட்டு வெளியே வரும்போது அவங்களோட ஸ்டெப் ஃபாதர் மேல ஒய்ஃபையும் பையனையும் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே. ஸோ போலீஸாரை கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சிருக்காரு. அதுக்காக கோவப்பட்டவர் நல்லா குடிச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம அவங்க 2 பேரும் போட்டு அடி நடிக்கிறாரு. உன்னோட பொண்ணு எவ்வளோ தைரியம் இருந்தா நான் அவளை வளர்த்த நன்றி கூட இல்லாமல் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு சண்டை போட ஹீரோயின் அங்கே பார்க்கும்போது அவர் பின்னாடி அந்த பிளாக் ஷேடோ இருக்கு. ஸோ புரிஞ்சுக்கிறாங்க இவங்க கூடிய சீக்கிரம் சாகப்படுறான்னு சொல்லிட்டு இருக்கிற கோவத்துல எல்லாம் போயிட்டு ஆடு எவ்வளோ வேணா ஆடு, உன்னோட ஆட்டம் எவ்வளோ நாள் வருதுன்னு பார்ப்போம், கூடிய சீக்கிரம் நீ சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த நான் சாக போறேனா சரிதான் போடின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயின் ஆமாண்டா நீ சாக தான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க போக இந்த குட்டி பையன் எல்லாவும் மயங்கி விழுந்துடுறான். ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா அந்த குட்டி பையனை பார்க்க விட இவங்களை காப்பாற்ற போய் தானே ஓக்கு அடிபட்டிருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கான், ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே ஓவில் ஹீரோனை பார்த்துட்டு இதில் ஒரு பிரச்சனை இல்லை, நீ என்னன்னா ஒன்றை காப்பாற்றுறதுக்காக அது சினிமாவில் வர மாதிரியில் வந்து குதிச்சுன்னு நினச்சியாச்சா அப்படிலாம் இல்லை, கல் தடிக்க என்னோட கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதை நான் எதாச்சும் உன் மேலே வந்து விழுந்துட்டேன், நான் உனக்கு அதை செஞ்சு தப்பாக நினச்சிக்காதேன்னா அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோன் அதை கேட்டு அந்த மால் ஓனரில் அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மால் ஓனர் தான் ஓல்டியும் கொண்டுட்டு இவங்க அப்பாவையும் கொலை பண்ண போகிறான். இப்போ அவரை இறந்துட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க அப்பாவுக்கு இன்னும் நம்ம இனிமேல் எந்த ஆபத்து இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இருந்தாலும் ஹீரோயின் எதுக்கு ஒரு வாட்டி நான் போய் உங்கள் அப்பா பக்கத்தில் ஷேடாக இருக்கேன் நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே போயிட்டு ஓவோட அப்பாவை பார்த்தா அங்கே ஓவோட அப்பா பக்கத்தில் அந்த ஷேடோஸ் இல்லை. அதை ஓக்கிட்டே வந்து சொல்கிறாங்க. ஓக்கும் பயங்கர சந்தோஷம், இனிமேல் அவனோட அப்பாவுக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே ஓவோட அப்பாவை பார்க்குறதுக்கு அந்த அண்ணன் வந்தவன் அங்கே டிவியில் அந்த மால் ஓனர் இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸை சத்தமாக போட இவருமே கண்மொழிக்கிறாரு. உங்களோட பழைய திருட்டுத்தனத்துக்கெல்லாம் உங்களோட கூட்டாக இருந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக செத்துட்டு வராங்க போல இருக்கு, முதல்ல சீஃப் இப்போ இந்த மால் ஓனர் அப்படின்ட்டு இவன் இங்கே ஒரு விஷயம் சொல்கிறான். என்னன்னா அந்த மால் எரிஞ்சு விழுந்ததுல அந்த மாலை $30 மில்லியன் இன்சூர் பண்ணியிருக்க அந்த மால் ஓனர், அதை அப்ரூவ் பண்ணது யாரு, இந்த ஓவோட அப்பா. அந்த மால் இடிஞ்சு விழுந்த விஷயம் கேள்விப்பட்டு இந்த அண்ணங்கரை போய் சண்டை போட்டிருக்கான். அந்த மாலுக்கு போய் நீங்க இன்சூர் பண்ணிருக்கீங்க, இப்ப பாருங்க அது கட்டின கொஞ்ச நாள்ல இடிஞ்சு விழுந்துருச்சு, இப்ப நீங்க அவங்களுக்கு $30 மில்லியன் கொடுக்கணும், இவ்வளவு இது நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவரில் கொஞ்சம் கூட பதறாம அந்த இன்சூரன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு அந்த பேப்பரை எடுத்து இடிச்சிடறாரு. இப்போ நியூஸை பாருன்னு சொல்ல அங்கே பார்த்தா அந்த மால் ஓனர் அவர்கிட்ட இருந்த ஃபைல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நாடை விட்டு தப்பிச்சு போக ட்ரை பண்ணதாகவும் அப்படி போகும்போது அவர் கார்டை இறந்துட்டதுனால அவர் கொண்டு பண்ண ஃபைல்ஸும் கிடைக்கல, அவருமே இறந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் ஓடுது. அண்ணன்காரனுக்கு அவங்க அப்பங்காரனை பார்த்து பயங்கரமான ஷாக்கு. புரிஞ்சுக்கிறான் இது இவங்களோட பிளான், அவர் செத்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சாகல தானே, அவர் அந்த நாட்டை விட்டு அனுப்பிட்டீங்க தானே அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. என்னன்னா மால் ஓனர் அந்த கார்ல அவர்கிட்ட இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எரிச்சிருக்காரு. ஆக்சுவலா அந்த மால் ஓனர் இந்த ஓடாப்பா எல்லாருமே கூட்டு தான், அவர்கிட்ட இருந்த இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ஸும் இல்லை. இப்போ இவருமே இவங்க கிட்ட இருந்த இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் எரிச்சிட்டாரா. ஸோ இவங்க அந்த மாலுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாத அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க அவங்களுக்கு காசு கொடுக்கவே தேவையில்லைல்ல, கவலைப்படாத போ, இந்த பிரச்சனை அப்பா பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் இவன் கையில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை வாட்ச் கட்டிருக்கான். இவங்க அப்பா அவங்க கிட்ட இந்த வாட்சை இவனுக்கு கொடுத்துருப்பாரு போல இருக்கு இவன் சொன்னது மாதிரி. ஸோ ஒரு நாள் இவன் இந்த அப்பங்காரன் சீஃப் கிட்ட மைனர் பொண்ணுங்களை அபியூஸ் பண்ண விவகாரத்தில் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. அது வரைக்கும் தான் நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்துருப்போம். இந்த அண்ணங்காரன் போயிட்டு என்ன நடக்குது என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளன்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்கிற அந்த நோட் புக்கை வாங்கி பார்த்துருப்பாரு. ஓவோட அப்பா மாலுக்கு $30 மில்லியன் இன்சூரன்ஸ் எதுக்காக தெரியுமா அப்ரூவ் பண்ணியிருக்காரு, அவர் ஏதோ ஒரு மைனர் பொண்ணை இவர் கூட அனுப்பி வச்சிருக்காரு. அதுக்காக இந்த அண்ணங்காரன்ல அவரோட அப்பா ஒரு புழுவ மாதிரி பார்த்துட்டு இந்த அற்ப விஷயத்துக்காக ஒரு மைனர் பொண்ணை அபியூஸ் பண்ணி அதுக்காக அந்த குவாலிட்டியே இல்லாம கட்டின அந்த மாலுக்கு நீ $30 மில்லியன் இன்சூர் பண்ணிருக்கல, அசிங்கமா இல்லை உங்களுக்குன்னு சொல்லிட்டு சீஃப் கிட்ட கூட அதோட நீங்களும் இவன் கூட்டாளியா என்ன, இந்த உண்மை தெரிஞ்ச உடனே நியாயமானவள இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும், அதை கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி இவரை சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்கணும், அதை விட்டுட்டு நேரம் இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு இவன் திட்டிட்டு போயிருக்கான். சொல்றான் இந்த விஷயம்லாம் உங்களை தெய்வமா நினைச்சிட்டு இருக்கான் உங்களோட 2வது பையன், அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் கொஞ்சமா நினைச்சு பாத்தீங்களா, எப்படா நம்மளோட உண்மையெல்லாம் வெளியே வந்துடும், எப்படா மாட்டிப்போங்கிற இந்த கில்ட்டியோடவே இந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவன் அவங்க அப்பாவை திட்டிட்டு போக அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல ஹீரோட அம்மாவை காமிக்கிறாங்க. நியூஸ்ல அந்த ஓல்டி அவங்களோட ஒய்ஃபை பத்தின விஷயங்கள் தான் ஓடுது. அவங்களோட பையனை பத்தியும் சொல்றாங்க. மால் கொலாப்ஸ் ஆகி விழுந்தப்ப அவங்களோட பையனோட டெட் பாடி கூட கிடைக்கலையா, கை மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல கேட்டிருந்த ஹீரோட அம்மால ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறாங்க. என்னன்னா கை இல்லாம இந்த பையனோட டெட் பாடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு. அதுல அந்த டெட் பாடியில அப்ப இவங்க பார்த்த அந்த பையனோட பேரையும் இப்ப டிவில சொல்ற பேரையும் வச்சு அந்த பையன் தான் இந்த பையன் சொல்லிட்டு இவங்களுக்கு புரியுது. ஆனா எதுக்காக அவங்க டிவிலையும் அவங்களோட பேரண்ட்ஸும் அந்த பையனோட டெட் பாடி அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு தெரியல. பட் இந்த அம்மாவுக்கு என்னமோ உண்மை தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கு. அங்க அந்த டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல அவர் வர அவர்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாங்க. அவருக்குமே இது தெரிஞ்சிருக்கு. ஓ அதுவா இந்த பயங்கர மாதிரி இவர் நின்றுட்டு இருக்க அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மால் இடிஞ்சு விழுந்து அதுல மாட்டினவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது அந்த டீம்ல ஹீரோவோட அம்மா அப்புறம் இந்த டாக்டர் எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் அப்படியே சோகமா வீட்டுக்கு வராங்க. ஹீரோ இருக்காரு, ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு. ஸோ ஹீரோயினும் அந்த ஓல்டியும் அவங்களோட ஒய்ஃபும் இவ்வளவு அவங்களுக்கு
இவ்வளோ கொடூரமான சாவு வந்திருக்க கூடாதுல்ல. ஸோ நான் அந்த ஷேடோவை தொடும்போது எனக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை, எனக்கு அப்போ வேறு மாதிரி தெரிஞ்சது, அதுக்கப்புறம் மாறிடுச்சு, நான் தான் ஒழுங்காக பார்க்கலையோ, அவங்கள என்னால் காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமாக அழுறாங்க. அப்படி அழும்போது ஹீரோ அவங்களோட கையில் அடிபட்டிருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்தவங்க இவன் இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு கைக்கு மருந்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு அவங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆக அனுப்பிட்டு இவர் ஹீரோட வீடை சுற்றி பார்க்குறாரு. அதில் ஹீரோயின் ஃப்ரிட்ஜில் டை ஹார்ட் நெவர் டை அப்படின்னு எழுதிருக்கு. என்ன எழுதிருக்க, இவ செத்தா ஈஸியாக செத்துறவும் கூடாதான், அதே நேரத்தில் சாகவும் கூடாதான், இது என்ன ரெண்டு முரண்பாடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க அந்த ஹீரோவோட போஸ்டர் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஒட்டி வச்சுருக்காங்களா. இவன்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இவளுக்கு இவனை பிடிச்சிருக்கு, இதை வரையிருன்னு சொல்லிட்டு ஒரு மார்க் எடுத்து அவனோட மூஞ்சில் கண்ணா பின்னான்னு கிறுக்கி வச்சுடாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஹீரோயின் பார்த்துட்டு ஒப்பா அங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்ல இவரா திருத்திரன் முழிக்க ஹீரோயின் அவரை விலைக்கிட்டு வந்து பார்த்தா அந்த போஸ்டரை கண்ணா பின்னான்னு கிறுக்கி வச்சிருக்காரா. ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. ஐயோ ஒப்பா என்னையா பண்ணி வச்சிருக்கா, இது லிமிடெட் எடிஷன் போஸ்டர் தெரியுமா, இந்த போஸ்டரை வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதோட போஸ்டரை இப்படி ஆக்கி வச்சுட்டு சொல்லிட்டு அடி நடிக்க ஹீரோன்லையே இப்போ அந்த போஸ்டரை முக்கியமாக அவனோட கையில் அடிபட்டிருக்கல, அதுக்கு மருந்து போடலான்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு மருந்துலாம் போட்டு விடுறாங்க. பட் ஹீரோனுக்கு அவன் கையில் பட்டிருக்கிற அடியை விட போஸ்டரை இப்படி கிறுக்கி வச்சுட்டானே ஹீரோங்கிறது தான் பயங்கர வருத்தம். ஸோ கேட்குறாரு, அதை நான் ஃப்ரிட்ஜில் எழுதி விட்டுருக்க டை ஹார்ட் நெவர் டைன்னு சொல்லிட்டு, அதான் உனக்கே ஷேடோஸில் பார்க்க முடியல, ஸோ நீ எப்போ சாக போறேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரிஞ்சிடலான்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஹீரோயின் இல்லை அதான் இல்லை, என்னால் என்னோட சாவை பார்க்க முடியாது, ஸோ அப்படி பார்க்க முடிஞ்சுன்னா சின்ன வயசில் எங்கள் அம்மாவே என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க தெரியுமா, எனக்கு தெரிஞ்சிருக்குல்லன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா சின்ன வயசில் இவங்களோட அப்பா இறந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி என்னோட அம்மாவில் ஏதோ மாத்திரை எடுத்துகிட்டு வந்து குட்டி பொண்ணு நினைக்கிறவங்கிட்ட சாப்பிட கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்க அம்மா பின்னாடி ஒரு ஷேடோ இருந்திருக்கு, இவங்க கிட்ட ஷேடோ இல்லை. அவங்க அம்மா அப்படி இந்த மாத்திரையை கொடுக்கும்போது இவங்களை தொட்டு தானே கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது குட்டி பொண்ணு ஹீரோனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவங்க அம்மா ஏதோ அந்த மாத்திரையை இவளுக்கு கொடுத்துட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு 2 பேரும் சாகிற மாதிரி. ஆக்சுவலாக இந்த விஷயம் அவங்க தெரியுது அவங்க அம்மாவோட ஷேடோவை தொட்டதுனால. அதன்படி பார்த்தா குட்டி பொண்ணு ஹீரோயின் செத்துருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ பட் இவங்க கிட்ட அந்த ஷேடோ அவங்க பார்க்கவே இல்லையே. ஸோ சொல்கிறாங்க, என்னால் என்னோட சொந்த ஷேடோவை அப்படிலாம் பார்க்க முடியாது, எனக்கு சாவு எப்போ வரும் எப்படி வரும்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான் எப்போ வந்தாலும் டை ஹார்டுன்னு எழுதி வச்சுருக்கேன், அதோட நெவர் டைன்னு எதுக்கு எழுதி வச்சுருக்கேன், நான் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் செத்துற மாட்டேன், நல்ல வயசாகி குடு கிளவியானதுக்கப்புறம் லைஃப்பை ஃபுல்லாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாவேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோவும் மருந்தில் வச்சு முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்கிற இவர் கையிலேருந்து அறந்து விழுந்த அந்த சிவப்பு கலர் நூல் எடுத்து கொடுக்குறாங்க. உங்களோட தான், நீங்கள் எப்போவுமே கையில் கட்டிட்டு இருப்பீங்க, அன்னைக்கு தெரியாமல் கீழே விழுந்துருச்சு, அதான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன், இந்தாங்க கட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்க ஹீரோவா அதையும் பார்க்குறாரு, ஹீரோட முகத்தையும் பார்க்குறாரு. ஸோ வேண்டான்னு சொல்ல மனசு இல்லை, அது நல்லா இல்லை தான், என்னோட ஸ்டைலுக்கு செட் ஆகாது, இருந்தாலும் பரவாயில்ல கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வெளியே வந்தவருக்கு ஹீரோயின் சொன்ன நான் சாக மாட்டேன், குடு கிளவி ஆகுது வரைக்கும் நான் சாக மாட்டேன்னு சொல்லி ஞாபகம் வருது. ஆல்ரெடி ஹீரோட சோலை கலெக்ட் பண்ணுறது தான் இவருக்கு அசைன்மெண்ட் வந்துருச்சு, உன்னோட சோலை கலெக்ட் பண்ண வந்து அந்த கிரிம் ரிப்பரே நான் தான், சரி பார்ப்போம் நீ என்கிட்ட மாட்டிக்கிறியா இல்லை நீ சொன்ன மாதிரி சாவுலேருந்து தப்பிக்க போறியான்னு சொல்லிட்டு வந்தவர் ஹீரோயின் எப்போவுமே ஒரு கல் தடிக்கு கீழே விழுவாங்கல்ல, அந்த கல்லை பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி அந்த கல்லை பார்த்துட்டு அசால்ட்டாக கடந்து வந்துட்டார்ல, பட் இப்போ என்னவோ அவரால் அந்த கல்லை அப்படியே அதே இடத்துல வச்சுட்டு நிம்மதியாக வர முடியல, ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது, அடைச்ச ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி இவர் கடுப்போட வீட்டுக்கு வந்தால் அங்கே அவங்களோட அம்மா வந்திருக்காங்க. இவங்க கால் பண்ண அவர் எடுக்கல போல இருக்குது. ஸோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறதுக்காக ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது பழைய ஹீரோக்கு பிடிச்ச மாதிரி சமைச்செல்லாம் வச்சிருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்ட் வேற ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான்னு தானே அவங்களுக்கு தெரியும். அதை பற்றி இவர்கிட்ட கேட்கும்போது ஆமா வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனா அப்படின்னு சொல்லவே இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. சொல்றாங்க, எங்க பாரு உனக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை, அதனால வேற நாட்டுக்கு போறத நீ அசால்ட்டா சொல்ற, ஆனா உனக்கு உன்னோட பழைய ஞாபகங்கள் திரும்பி வந்துச்சுன்னு வையன் நீ தான் ரொம்ப வருத்தப்படுவ, ஏன்னா அவளை துரத்தி காதலிச்சது நீ தான், அந்த அளவுக்கு அவளை லவ் பண்ண, ஆனா இப்ப அவளை போக விட்டுட்டு நிக்கிறல, சரி பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க போக இவருக்கு சம்மந்தம் இல்லைல்ல, ஏன்னா இவர் வேற யாரோ பழைய ஹீரோ தானே அந்த கேர்ள் ஃப்ரெண்டை துரத்தி லவ் பண்ணது. இருந்தாலுமே அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பத்தின விஷயத்த கேட்டதும் இவருக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதுதான். பட் அது என்னன்னு சொல்லிட்டு இவருக்கு புரியல. இதுக்கு அந்த பொண்ணோட பேரை கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி பண்ணதுன்னு தெரியலையே, இதில் இந்த பொண்ணுக்கு என்னாச்சு திடீர்னு ஏன் வெளிநாட்டுக்கு கிளம்பி போனாங்கிற மாதிரி யோசிக்காரு. பட் இதில் அதை பெருசாக எடுத்துக்கலாம். அப்படியே இந்த பக்கம் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அந்த கில்லர் அவனுக்கே தெரியாம அவங்க கிட்ட இருந்த ஒரு கத்தியை கீழே போட்டு போயிடுறான். ஸோ இந்த பொண்ணுல எப்படியாவது இங்கே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்க. இங்க மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்தோன்னா இங்க ஜோவும் ஜேம்ஸும் வராங்க. இந்த மனுஷங்களோட விஷயத்தை நினைச்சு இப்படி கவலை இருக்கிறத பார்த்துட்டு உன்னோட பிஹேவியர் வர மாறிட்டே வருதுன்னு சொல்லும்போது ஹீரோக்கு அது பிடிக்கலதான். ஆமா எனக்குமே இது பிடிக்கல, என்ன பண்றது, ஆனா இந்த மனுஷனோட உடம்புக்குள்ள இவ்வளவு நாள் இருக்கிறதுனால இவனோட மெமரிஸ் கனவுகளா வருது, இனிமே டெலிபோர்ட் பண்றதுலயும் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்குள்ள நான் அந்த ஓடி போனோன்னு எப்படியாவது ஹீரோனோட உதவியோட கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு இவர் இங்க உட்காந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஸ்டேஷன்ல ஹீரோ அந்த பாஸ்டர் கிட்டே அந்த பட்டர்ஃபிளை வாட்ச் எடுத்திருந்தாருல, ஸோ அந்த வாட்ச் அந்த பாஸ்டர் பிடிச்சி கொடுக்கும் போதே நம்ம பார்ட்னர் கிட்டே கொடுத்துருப்பாரு. ஃப்ரீசர் பாக்ஸ் பொண்ணோட பேஸ்ட் இருந்த முகம் தெரியாத அவரோட கையிலேயே இந்த பட்டர்ஃபிளை வாட்ச் இருந்திருக்கு. இப்போ அந்த மாலோட
இருக்காரு பட்டர்ஃப்ளை வாட்ச் இருக்கு. இந்த வாட்ச் மட்டுமே வச்சு 2 பேருமே ஒரு ஆளு தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. சோ ஒரே மாதிரி கூட 2 பேர்கிட்ட வாட்ச் இருந்திருக்கலாம். 2மே ஒரே வாட்ச் தானே அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்காக அந்த வாட்சை ஒரு வாட்ச் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொடுக்கறதுக்காக போறாரு. அப்படியே இங்க மறுபடியும் ஹீரோயின் கிட்ட வந்தோன்னா கொடுத்த அந்த லிஸ்ட் இருக்க கிளைண்ட்ஸ் பக்கத்துல எல்லாம் அந்த பிளாக் ஷோட இருக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க வேலைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ கால் பண்றாரு. உன்னோட வீட்டுக்கு கீழே தான் இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆர்வமா படியில் இறங்கி ஓடி வராங்க. வந்தவங்களுக்கு ஒரு வித்தியாசம். எல்லா நாளும் இப்படி ஓடி வரும்போது அந்த கல் தடுக்கி கீழே விழுவாங்க. இன்னைக்கு கீழே விழல. இன்னைக்கு கீழே விழல கல்லங்கின்னு பார்த்தா கல்ல காணோம். வேற யாரோட வேலையா இருக்கும்? ஹீரோட வேலை தான். ராத்திரி அதை பேத்து எடுத்துட்டு போயிருக்காரு. ஐயோ கல்லங்க போச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே ஹீரோட இவங்க எங்க போறாங்கன்னா ஸ்டேஷனுக்கு. அந்த ஓல்டி இறந்தப்போ அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்த இடத்துல இவங்களும் இருந்தாங்கல்ல. ஸோ இவங்க எதுக்காக அங்க போனாங்க, எந்த இடத்துல இவங்க அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க விசாரிக்கிறதுக்காக ஹீரோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஹீரோயினை வர சொல்லிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதுக்கு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வாட்ச் எடுத்துட்டு வந்து அனலைஸ் பண்ண ஒருத்தர் கிட்ட கொடுக்க அங்க அவருமே அந்த வாட்சை பார்த்துட்டு இந்த வாட்ச் எப்படியோ உங்களுக்கு கிடைச்சது, இது எவ்வளவு ஸ்பெஷலான வாட்ச் தெரியுமா, இந்த வாட்ச் செய்யறவர் அவர் வாழ்க்கையில் ஒரு டிசைனை ஒரு வாட்டி தான் செய்வார், அதுவும் இது இருக்கிற ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸை கூட அவர் கையாலே அவ்வளோ நுணுக்கமாக செய்வார். இதை ஜஸ்ட் வாட்ச்னு சொல்ல மாட்டாங்களா, ஒரு ஆர்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதனால தான் இது பயங்கரமான ரேட்டுக்கு போகும். அதோட இந்த பட்டர்ஃப்ளை போட்டிருக்குல்ல இது ஒரு சீரீஸாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச் செஞ்ச அந்த வெளிநாட்டு கிராஃப்ட்ஸ்மேனை அப்படி புகழ்ந்து தள்ளுறாரு. மேபி நீ உங்களுக்கு ஒருவேளை இது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருந்துச்சுன்னா அதே மாதிரி அந்த பார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மைனூட்டாக செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல பார்ட்னருமே அந்த வாட்சை செக் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாரு. அப்படியே இங்கே ஸ்டேஷனில் ஹீரோயினை விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிக்கிறது யார்? டீம்மேட்டு தான். கேட்குறாங்க நீங்கள் அந்த இடத்துல எதுக்காக போறீங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் நான் எதேச்சியாக கோயின்ஸ்டன்ட் தான் போனேன், அங்கே இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல இவரா எதேச்சியாக நடந்ததா? இது எதேச்சியாக நடந்தது சரி. ஹாஸ்பிட்டலில் அந்த ஓல்டியோட ஒய்ஃபை ஒருத்தன் வந்து ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு போய் சொல்லி கூட்டிகிட்டு போனது நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதுவும் கோயின்ஸ்டன்டான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் ஆமாம் அதுவும் கோயின்ஸ்டன்ட் தான், எங்கள் அம்மா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ நான் அவங்கள பார்க்கறதுக்காக போனேன், அப்போ தான் எனக்கு அந்த விஷயத்தை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாமே எதேச்சியாக நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருமே அதை நம்பிட்டு ஹீரோயினை போக சொல்லிட்டாங்க. அப்படி வெளியே வந்தது ஹீரோ அந்த டீம்மேட் கிட்ட அந்த ஓல்டி அப்படியே அவங்களோட ஓல்டியோட ஒய்ஃப் அவங்க மேலே எந்த தப்பு இல்லை, எல்லாத்துக்குமே இந்த மால் ஓனர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சலான்னு சொல்லும்போது அவருமே கண்டிப்பாக நிரூபிச்சலாம், அவருக்கு எதாவது இல்லை ஆதாரம் இருக்குது, அவங்க நிரபராதிங்க சொல்லலான்னு சொல்ல ஹீரோக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாவது, அவங்க இறந்து போனாலும் அவங்களுக்கு நியாயத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அன்னைக்கே அந்த லியோட கான்செர்ட் ஒன்று இருக்குதான். ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஹீரோயினை போயிட்டு அவனை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ள அந்த ஷேடோ இருக்கான்னு பார்க்கறதுக்காக அந்த வேலைக்கு கூப்பிட்றாங்க. ஸோ ஹீரோயினும் போகலான்னு சொல்லும்போது கரெக்டாக இவன் இருக்கான்ல அவன் கால் பண்ணிட்டான். அவன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டானா, நீ எங்கே இருக்க, என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன்னு சொல்லும்போது இவனுக்குமே ஞாபகம் வரும், இவனுமே அந்த இடத்துல அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்த பயிருந்தால. ஸோ இவனையுமே விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்களாம். ஃபோனை கட் பண்ணிட்டு இங்கே அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க கிட்ட அவங்க அண்ணன் பையன் ஹாஸ்பிட்டலில் வந்ததுலேருந்து பார்க்கல போல இருக்கு. ஸோ அவன் எங்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் அவங்க அம்மா ஃபாரின்ல இருக்காங்க போல இருக்கு, ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக போயிருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோயினை அந்த லியோட கான்சர்ட்டுக்கு கூப்பிட்டாங்கல்ல. ஸோ பட் ஹீரோயின் இப்போ அந்த தான் வேலை கொடுத்துட்டான்ல, ஸோ எனக்கு அங்கே வர முடியாது, அந்த வேலையை முடிக்கணும், இந்த லீவை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஹீரோக்கு ஓடி போனால் கண்டுபிடிச்சானுமே ஹீரோயின் இப்போ இவருக்கு இந்த வேலையை டிலே பண்ணாங்கன்னா எப்படி ஓடி போகணும்னு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறது, இவர் எப்படி இந்த உடம்புக்குள்ளேருந்து வெளியே வந்து அந்த கிரீம் ரிப்பர்லத்துக்கு திரும்பி போகிறது. ஸோ இங்கே பாரு இந்த வேலை ரொம்ப முக்கியம், என்னோட வான்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோயினா முடியாது, நான் ஓவோட வேலையை தான் பார்க்க போன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல அப்போ அங்கே ஒரு லேடி தூரத்தில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு கிரீம் ரிப்பர் வராங்க. ஸோ அதை ஹீரோ பார்த்துட்டாரு. பார்த்தவர் ஐயோ இதை மட்டும் இப்போ ஹீரோயின் பார்த்தா மறுபடியும் அந்த லேடியை காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவாளேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஹீரோனுக்கு புரியல என்னாச்சு, எதுக்கு இப்போ திடீர்னு கட்டி பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின்ல இல்லை ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் நீ எனக்கு செஞ்சதுக்கு எல்லாம் தேங்க்யூ சொல்லாமல் விட்டுட்டேன்ல, அதான் தேங்க்யூ, அதோட நான் உன்னை இத்தனை வாட்டி திட்டிருக்கேன், உன் மேலே கோவப்பட்டிருக்கேன், இந்த நீ என் கூடவே இருக்கல, அதான் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், தேங்க்யூ சொல்லணும்னு தோணுச்சு, அதான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சரி எனக்கு டைம் ஆச்சு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பலான்னு போகும்போது ஹீரோ நினச்ச மாதிரி ஹீரோயின் அந்த லேடியை பார்க்கல. ஸ்டேஷனுக்குள்ளேருந்து ஒரு குட்டி பொண்ணு வர அவ பின்னாடி பிளாக் ஷேடோ இருக்கு, அதை பார்த்துறாங்க. இனிமேல் ஹீரோயின் எங்கேருந்து போகிறது, என்னது அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட பிளாக் ஷேடோவான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போயிட்டு அந்த பிளாக் ஷேடோவை தொட்டு பார்க்க இந்த பொண்ணை யாரோ முதுகுல சுமந்துட்டு ஒரு உயரமான இடத்துலேருந்து குதிக்கிற மாதிரி இந்த பொண்ணு சாக போகிற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியுது. இந்த குழந்தைய காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு இங்கே பார்த்துட்டு இருக்கவே அங்கே ஹீரோ எந்த லேடியை ஹீரோயின் பார்க்க விடாம எடுத்தாங்களோ அந்த லேடி தான் வராங்க. அந்த லேடி தான் இந்த குட்டி பொண்ணோட அம்மா. அந்த லேடி வேற யாரும் இல்லை, அந்த ஓவோட ஃப்ரெண்டு அந்த பார் கேர்ள். அவகிட்ட இருக்கிற ஷேடோவை ஹீரோயின் பார்த்துறாங்களா. ஸோ அவளோட ஷேடோவையும் தொட்டு பார்க்க அந்த பொண்ணு தான் இந்த குட்டி பொண்ணை முதுகுல வச்சுக்கிட்டு ஒரு உயரமான இடத்துலேருந்து குதிக்கிறாங்க. அப்படின்னா அந்த தன்னோட குழந்தையோட சூசைட்
பண்ணிட்டு சாக போகிறாங்க. அதோட இந்த பொண்ணோட முகத்தை பாருங்களேன், நல்லா அடி வாங்கியிருக்கா, உடம்பெல்லாம் வீங்கி போய் காயமாக இருக்குது. ஸோ இந்த பொண்ணு ஹீரோனை பார்த்து அடனை கண்டுபிடிச்சிடா, நீங்களும் அன்னைக்கு அந்த பாட்டியில் ஓவோட இருந்தீங்க தானே, அவனை நம்பாதீங்க, என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் அவன் தான் சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் தெரியல. அடுத்ததா ஓவும் இந்த ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லியிருந்தாலும் அவனு கரெக்டாக அந்த நேரத்தில் அங்கே வரான். அவனை பார்த்ததுல ஹீரோயின் கோவமாக போயிட்டு அவன் முகத்திலேயே ஒரு குத்து. இவனுக்கு புரியல என்ன செய்து நடிச்சுன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அன்னைக்கு பார்ட்டியில் இந்த அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணியிருக்கான், பயங்கரமாக அடித்து துன்புறுத்திருக்கான். ஹீரோயின் சொல்லிட்டு வா, ஒன்னால அவளோட குழந்தையோட சாக போறா, வா அவகிட்ட மன்னிப்பு கேளு, இந்த பிரச்சனையே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓக்கா நம்ப முடியல, என்னது நான் அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணேனா, இல்லையே நான் அந்த பொண்ணை எதுவுமே பண்ணலேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கவே அங்கே டிவியில் அந்த பொண்ணு இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிற விஷயம் பரபரப்பாகி டிவியில் வேற ஓடிட்டு இருக்கு. இவன் அந்த மாதிரி பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை, இவன் செய்யவே இல்லைன்னு சொல்கிறான். இவன் வேகமாக அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக ஓட இங்கே இந்த கூத்தெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு போச்சு எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி நான் அதுவே நடந்துருச்சு, இனிமேல் இவன் அந்த குட்டி பொண்ணை அவனோட அம்மாவை காப்பாற்றுறத கிளம்பிடுவாளே, ஐயோ நம்மளோட வேலை எப்போ முடிக்கிறது, இந்த கிரிமினி பசர் உலகத்தில் பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவா போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்க. இங்கே ஊரில் அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக வரான். ஏன்னா இந்த விஷயத்தில் அவங்க அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். இவனை பார்த்ததுல அந்த அண்ணன் கண்ணில் அடின்னு அடிக்கிறான். என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க நீ, இப்படி ஒரு பொண்ணை அபியூஸ் பண்ணியிருக்க, இப்போ நியூஸ் வரைக்கும் போய் இது எவ்வளோ பெரிய அவமானம் ஆயிடுச்சு, உனக்கு எதிராக சாட்சி சொல்றது யாரு தெரியுமா, உன்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குமே நம்ப முடியல. இல்லை ஏன்னா இவன் தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். அதோட அந்த ஃப்ரெண்டு தான் சாட்சி சொன்னான். ஃப்ரெண்டுனா அந்த ஆக்டர் இல்லை இன்னொருத்தன். அந்த ரிப்போர்ட்டை வேற பார்க்குறான். அதை பார்த்துட்டு இவன் இங்கே குழப்பமா நின்றுட்டு இருக்க. இங்கே இந்த பொண்ணோட வீட்டுக்கு இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வராங்க. நிஜமாவே இது செஞ்சது ஓதானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி இல்லைல்ல, அவன் ரொம்ப ஜென்டிலா பொண்ணுங்களை மரியாதை நடத்துறவன் தானே. இப்படி கேட்டதுமே இந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க, இதை செஞ்சது அவன் தான், நீங்கள் என்ன அவனோட ஃப்ரெண்டு தானே, ஸோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கேஸை வாபஸ் வாங்குறத பற்றி எங்கிட்ட பேச வந்திருக்கீங்களா, முடியாது, அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன், தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு கேட்காம ஹீரோயினை துரத்தி விட்டுறாங்க வெளியே. அங்கே ஹீரோ நிற்கிறாரு, என்ன அந்த பொண்ணை காப்பாற்ற போனே, உன்னால ஏதாவது முடிஞ்சதா, சரி விடு, உன்னால முடிஞ்ச ட்ரை பண்ணிட்டல, அவங்களோட வீதி அவங்க படி தான் நடக்கும், அவனோட பிரச்சனையை அவன் சால்வ் பண்ணிப்பா, வா நம்ம போலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பட் ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. எந்த தப்புமே செய்யாத குட்டி பொண்ணு சாக போறால, தடுத்தே ஆகணும். அதுவும் அந்த பார்கள் சாகும்போது அவன் சூசைட் பண்ணிக்க போறது லெட்டராகவும் எழுதி வச்சிருக்கா. அந்த லெட்டர்ல இவளுக்கு நடந்த இந்த விஷயத்துல ஏதோ இவன் மேலதான் தப்பு, அப்போ இவ தான் பணத்துக்காக ஆசைப்பட்டு அவன்கிட்ட அப்படி போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி கதையை மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ அந்த அவமானத்துலையும் இவளுக்கான நீதி கிடைக்கலையே அப்படிங்கிற விரக்திலேருந்து அந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு இவ சேர்த்திருக்கா. இந்த மாதிரி நடக்க போகுதுன்னா இந்த பொண்ணை எப்படியாவது அதுலேருந்து காப்பாற்றணும்ல, அதோட இப்படிலாம் செஞ்சிருப்பாருன்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியல, அதையும் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோக்கு இவ சொல்ல கேட்க மாட்டா, இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரியல. அப்படியே அடுத்ததா இந்த கேஸ் பெரிய விஷயமாயிடுச்சு. அவன் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவனுக்கு உறுதியாக நம்புறான், கான்ஃபிடண்டா இருக்கான். ஏன்னா அவன் தப்பு பண்ணல. ப்ரெஸ்ல அவன்கிட்ட கேள்வி கேட்கும்போது கூட நான் எந்த தப்பும் பண்ணல, அதை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு இவனும் சொல்றான். அதோட ஹீரோயின் அந்த விஷுவல்ல பார்த்தது மாதிரி லாயர் அந்த பொண்ணு பணத்துக்கு ஆசைப்பட்டு இவன் மேல பொய்யா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அதோட அந்த பொண்ணோட பாஸ்ட் லைஃப் கூட சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கேரக்டரை பத்தி தப்பா பேச அந்த பொண்ணு மேலேயும் சந்தேகங்கள் வருது. அந்த பொண்ணோட பாஸ்ட் லைஃப்ல அவ செஞ்ச சின்ன சின்ன தப்புகள், அதனால அவ மேல இருக்க கம்ப்ளைண்ட்ஸ், இந்த பொண்ணு பார்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு, ஸோ அந்த பொண்ணோட கேரக்டர் இப்படிதான் இருக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணோட கேரக்டர் தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு நட பாவிகளா, எப்படி வந்த கேஸை எப்படிடா கொண்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ப முடியல. அந்த பார்களுமே டிவியில் அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறத பார்த்துட்டு அவளுக்கு நடந்த அநியாயத்துக்காக நீதி கேட்கலான்னு போனா அந்த காசு இருக்கிறவங்க அந்த தப்பா இவ மேலே திருப்பி விடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே அதிர்ச்சி உட்காந்துட்டு இருக்கா. இதெல்லாம் ஹீரோ நியூஸ்ல பாக்குறாரு. பார்த்துட்டு இல்லை இப்போ நமக்கு ஹீரோயின் கால் பண்ணணுமே இதை பத்தி பேசுறதுக்காக சொல்லி வாய முடியல. ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது, இதோ பண்ணிட்டல்ல, இன்னும் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகி இதை எப்படியாவது நியாயம் வாங்கி கொடுக்கணும், அவங்கள காப்பாற்றணும், நம்மளோட உயிரை வாங்குவாளேன்னு சொல்லிட்டு இவர் ஹீரோனோட ஃபோன் அட்டன் பண்ண ஸ்டேஷன்ல நம்ம டீமோட டிஎல்ல கூப்பிட்டு அவங்களோட சீஃப் ஃப்ரீசர் பாக்ஸ் விக்டிமோட கொலைக்கு காரணம் மால் ஓனர் தான் அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சு விட்டுட்டு சொல்றாரு. டிஎல் சொல்றாரு, இல்லை இதுல வேற என்னமோ இருக்கு, 20 வருஷத்துக்கு முன்னாடி மைனர் பொண்ணுங்களை அபியூஸ் பண்ண அந்த கேஸும் இதில் தான் இன்வால்வ் ஆகுது, ஸோ நாம இன்னும் இதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இவர் எவ்வளோ சொல்றாரு. பட் அந்த சீஃப் இங்கே பாருங்க, உங்களோட டீம் ஆல்ரெடி ஒரு பேக்கப் டீம் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு, ஸோ இந்த கேஸை நீங்கள் முடிக்காம இன்னும் இழுத்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டீமே கலைச்சி விட்டுட்டு உங்கள் ஒவ்வொருத்தரையும் வேற வேறு டிபார்ட்மெண்ட்டில் போட்டுருவேன். ஸோ நான் சொன்னது மாதிரி அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் பொண்ணோட கேஸை அந்த மாலோனோட கேஸோட முடிச்சு அவருமே பிறந்து போயிட்டார், ஸோ கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அதை கேட்டு வந்த இவருக்கா இந்த டீம் மெம்பர்ஸை பார்க்குறாரு. ஒவ்வொருத்தர் ராத்திரி பார்க்கல அந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி இவ்வளோ டயர்டாக உட்காந்துட்டு இருக்காங்க, இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு புரியுது. பட் இருந்தாலும் இப்படியே போச்சுன்னா இவங்க டீமே கலைச்சி விட்டுருவாங்கல்ல, அப்புறம் இவங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம். உங்ககிட்ட எல்லாம் அவர் சொன்னது மாதிரி செய்ய சொல்ல பார்ட்னருக்கா மனசே இல்லை. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியும்ல இந்த கேஸ் எங்கேயோ சுற்றி எங்கேயோ போயிட்டு இருக்கு, இதை நம்ம இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ண எவ்வளோ உண்மைகள் தெரிய வரும்,
இல்லை இதை இப்படி முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் டிஎல் இல்லை முடியாது, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு அவனு கேஸை முடிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவனும் கத்திட்டு போயிடுறாரு. பார்ட்னராக வர கோவத்தில் அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் தூக்கி அடித்து வீச அதில் ஹீரோவோட ட்ராயரையும் தூக்கி வீசுறாரு. அப்போ அந்த ட்ராயரில் ஃபைலை பார்க்குறாரு. இது என்ன ஃபைலுன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு எலும்பு கூட கிடச்சதுல ஆணாக இருந்து பொண்ணாமானவங்க அந்த லேடி, அந்த கிளாராவோட ஃபைலு. அந்த ஃபைலை அவர் யார்கிட்ட காமிச்சிக்க மாட்டார்ல. இப்போ தான் நம்ம பார்ட்னர் பார்க்குறாரு. பார்த்துருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட் அப்போவே வந்திருக்கு. பட் ஹீரோ நம்மக்கிட்டேருந்து மறைச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதில் இருக்க அந்த ஃபோட்டோவையும் பார்க்குறாரு. இவருக்கு இப்போ தான் தெரிய வருது 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கிட்ட பழகின கிளாராங்கிற அந்த லேடி இறந்து போயிட்டாங்க. அவங்களோட டெட் பாடி தான் நாம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது அப்படின்ட்டு. இதை எதுக்கு நான் ஹீரோ நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சு வச்சிருந்தான் அப்படிங்கிறது இவருக்கு புரியல. ஓல அவனோட சோஷியல் மீடியாவில் அந்த பொண்ணை பற்றி தப்பாக இவனோட சைடு ஆட்கள் ஒரு மாதிரி ரொம்ப வல்கராக ஆட்கள், அப்புறம் அவங்களோட குழந்தையோட ஃபோட்டோ எல்லாம் போட்டு ரொம்ப வல்கராக அந்த பொண்ணோட கேரக்டர் சீப்பாக பேசி போஸ்ட் போட்டிருக்கிறத பார்த்து இவனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. இந்த அளவுக்கு நம்ம ஆட்கள் போயிருக்காங்களேன்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு கால் பண்ணி நம்ம இந்த அளவுக்கு போகணுமா, இதெல்லாம் வேணாமன்னு சொல்லிட்டு சொல்கிறான். பட் அவரை இங்கே பாரு, இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றதா உனக்கும் நம்மளோட கம்பெனிக்குமே நல்லது. ஸோ இதில் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதுவுமே இதில் தலையிடாதன்னு சொல்லிட்டு இவங்கிட்டே சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு பொண்ணை குட்டி பொண்ணை தப்பாக பேசுகிறாங்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவன் மேலே அந்த பொண்ணு இப்படி ஒரு பழி போட்டுருக்காங்கிற மாதிரி தான் செய்யாத தப்பு எதுக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னாங்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனு குழம்பி போயிருக்க. இங்கே ஹீரோயினில் அந்த பொண்ணோட வீட்டு வாசல்லே நிற்கிறாங்க. அந்த பொண்ணு எங்கே வெளியே போயிடுவாளோ அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு தற்கொலை பண்ணிப்பாளோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே தான் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோவை எங்கே காவலுக்கு வச்சுட்டு இவங்க ஓவை பார்த்து பேசணும். ஏன்னா இந்த விஷயத்தில் அவன் இறங்கி வந்து தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டானா இந்த பொண்ணோட கெட்ட பேரெல்லாம் போயிடும், அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்க மாட்டாள்னு சொல்லிட்டு ஹீரோவை இங்கே காவலுக்கு வச்சுட்டு அங்கே ஓவை பார்க்கறதுக்காக போக ஹீரோ ஹீரோயின் சொன்ன மாதிரி அவங்க சாக விடாமல் தடுப்பவரா என்ன, கிரிம் ரீப்பர் செய்ய வேண்டிய வேலையை ஹீரோயின் தடுத்துட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு யாரையும் காப்பாற்ற விடாமல் பார்த்துட்டு இருக்காரு. இவர் அந்த குட்டி பொண்ணையும் அந்த பார்களையும் சாவுலேருந்து தடுக்கிறது. ஸோ நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்பிவிட இங்கே ஹீரோயின் ஓவை பார்க்கறதுக்காக வந்தா அவன் ஹீரோயினை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஏன்னா ஹீரோயினும் இவனை நம்பலல்ல, நம்பாம தானே இந்த ஹாஸ்பிட்டலில் இவனை அடிச்சு இவங்கிட்ட கோவப்பட்டாங்க. அப்படி என்ன நம்பாத விட நான் எதுக்கு பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்படி இங்கே திருப்பி ஹீரோ கிட்ட வந்தோன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள தான் நின்றுட்டு இருக்காரு. அப்போ அந்த குட்டி பொண்ணு ஸ்கூல் முடிச்சு வரும்போது அந்த குட்டி பொண்ணு 2 பசங்க இவங்க அம்மாவுக்கு நடக்கிற இந்த விஷயத்த வச்சு புள்ளி பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பார்கள் அந்த பசங்க கிட்ட இந்த குட்டி பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல அந்த குட்டி பொண்ணு பசங்களோட அம்மாக்கள் ஏன் அவங்க இதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவங்க உண்மையை தானே சொல்கிறாங்க, நீ அப்படிப்பட்ட பொண்ணு தானேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தப்பா பேசி இந்த பொண்ணு கிட்ட சண்டைக்கு அடிக்க வேற ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்துட்டு இருக்க குட்டி பொண்ணுக்கா பயங்கரமா அழுக வருது. ஹீரோ கிட்ட போயிட்டு அங்கிள் உங்களுக்கு இந்த முட்டாய் தரேன் ப்ளீஸ், எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லிட்டு இவர்ல லாலிபாப்பை மட்டும் பிடிங்கிட்டு ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது போன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு. இதுல இந்த குட்டி பொண்ணுக்குள்ள பயங்கர கோவம். சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போனதுக்கு அப்புறம் ஹீரோ மேல ஒரு சின்ன சின்ன பேப்பர்ஸை தூக்கி வீசிட்டு இருக்கா. என்ன எம்எல்ஏ இருக்கிற கோவத்துல இந்த பேப்பரால என்ன அடிக்கிறியா, எனக்கு வலிக்கலையே, இங்க அடி அங்க அடின்னு சொல்லிட்டு இவர் அந்த பொண்ணோட கோவத்தை ஏற்றி விட்டுற. இரு பேப்பரால் அடிச்சதுனால உனக்கு வலிக்கல, இப்போ வரையப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு பாலை எடுத்து அவரோட தலையில போட்டுட்டா. தலையில அந்த பால் பட்டதுல ஹீரோ மயங்கிடுறாரு. அந்த பார்கள் தான் குட்டிமா என்ன பண்ணிட்ட நீன்னு சொல்லிட்டு மயக்கத்தில் இருக்க ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு அவரோட வீட்டில் படுக்க வைக்க மயக்கத்துல இருந்து ஹீரோ கண் முழிச்சு பார்க்குறாரு. அந்த குட்டி பொண்ணுல ஹீரோ முறைச்சிட்டு அவங்க அம்மா கொடுத்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கா. பார்த்துட்டு ராஸ்கல் எப்படி அடிச்சு மயக்கிட்டா பாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாப்பிட்டு இருக்க சாப்பாடுல கொஞ்சம் சாப்பிட்றாரு. டேஸ்ட் நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அந்த பொண்ணுக்கு வச்சிருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. அந்த பொண்ணுல ஐயோ என்னோட சாப்பாடு எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டு அதை பார்த்து அந்த பார்கெல்லாம் உங்களுக்கு சாப்பாடு வேணுமா பச்சிக்குதான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க அவர் செஞ்சு கொடுத்த சாப்பாடு அந்த குட்டி பொண்ணுக்கு ஒழுங்கு காட்டிக்கிட்டே உட்காந்து சாப்பிட்றாரு. அப்போ இந்த பார்களை பார்க்கறதுக்காக அவள் ஒர்க் பண்ணுற அந்த பாரோட ஓனர் லேடி அந்த ஓவோட வக்கீலையும் கூப்பிட்டுட்டு வராங்க. இந்த கேஸை நீ வாபஸ் வாங்கிட்டு உனக்கு நாங்கள் கொஞ்சம் காசு கொடுத்து செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட் பேப்பரை கொடுக்குறாங்க. அதில் இந்த பொண்ணு தான் மோசமானவனும் நான் தான் வாலண்டியராக அவங்க கிட்ட போயிட்டு காசுக்காக இந்த மாதிரி தனக்கு தானே அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இல்லை பணத்துக்காகங்கிற மாதிரி எழுதிருக்கு. மனசாட்சி இல்லாமல் எப்படி கேட்குறீங்களா, இதுக்கெல்லாம் நான் சைன் பண்ணி தர மாட்டேன், கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை துரத்தி விட்டுட. அவரில் அந்த நாங்கள் சொன்னது மாதிரி நீ எழுதி கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கினா நாங்கள் விட மாட்டோம், உன் மேலே தான் தப்புங்கிற மாதிரி நிரூபித்து ஒன்று ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவோம். ஸோ எதுக்கும் யோசிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் பேப்பரை அங்கே வச்சுட்டு போக இந்த ஓனர் லேடியில் இந்த பொண்ணுக்கிட்ட எங்கே பாரு இப்போ நீ கேஸ் போட்டு என்ன பண்ண போகிற, அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கு உங்ககிட்ட காசு
காசும் இல்லை, உனக்கு ஆள் பலமும் இல்லை, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அதை நினச்சி பார்த்து அவளோட வாழ்க்கையை நாசமாக போகணுமா? அவளுக்காகவாது அவங்க சொன்னது மாதிரி எழுதி கொடுத்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு அவங்க காசை வச்சு உன்னோட குழந்தைய நல்லா வளர்த்தப்பாருன்னு சொல்லிட்டு போக இந்த பொண்ணுக்கு மனசே விட்டு போயிடுது. அந்த பொண்ணு பார்ல ஒர்க் பண்ணுற பொண்ணாக இருக்கலாம், இருந்தாலும் அவளோட சம்மந்தம் இல்லாமல் அவளை ஒருத்தன் அபியூஸ் பண்ணியிருக்கான், இப்படி அடிச்சிருக்கான்னா அதை எப்படி அந்த பொண்ணால் பொறுத்துக்க முடியும்? அதுக்கான நியாயம் அந்த பொண்ணுக்கு கிடைக்கணும்ல. அந்த பொண்ணு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க, அந்த குட்டி பொண்ணு தூங்கலை போல இருக்கு. அவளுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியல, பட் அம்மா கஷ்டப்படுறாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் புரியுது. என்ன பண்றா, அவங்க அம்மா இல்லாத நேரமா பார்த்து அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்துட்டு ஓவை பார்க்கறதுக்காக வீட்டிலேருந்து தனியாக கிளம்பிடுறா. அவ பின்னாடி இந்த கிரீம் ரீப்பர்ஸும் போறாங்க. ஹீரோ இதை பார்த்து இந்த குட்டி வண்டி எங்கே கிளம்புறான்னு சொல்லிட்டு அவரும் ஃபாலோ பண்ணுறாரு. அப்படியே அந்த பொண்ணு நேராக வரது அந்த ராயல் இன்சூரன்ஸில் பார்க்குறதுக்காக. ஓவோட காலை பிடிச்ச அங்கிள் ப்ளீஸ் எங்கள் அம்மாவை ஜெயிலில் பிடிச்சி போட்டாதீங்க அங்கிள் ப்ளீஸ், எங்கள் அம்மாவை எதுவும் செஞ்சுறாங்க, எனக்கு எங்கள் அம்மா வேணும் ப்ளீஸ் அங்கிள்னு சொல்லிட்டு அல்றா. ஓக்கு புரியல, என்னம்மா என்ன சொல்கிற நீ, உங்கள் அம்மாவை யார் ஜெயிலில் பிடிச்சி போடாங்கன்னு சொல்ல இந்த பொண்ணில் அந்த வாபஸ் வாங்க வேண்டிய அந்த பேப்பர் எடுத்து கொடுத்து இந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு பதில் நான் சைன் பண்ணியிருக்கேன், இதை வச்சுக்கிட்டு எங்கள் அம்மாவை ஜெயிலில் பிடிச்சி போட்டாதீங்க ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அல்றா. ஓக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ அங்கே ஓட அசிஸ்டண்ட்டும் அந்த குட்டி பொண்ணு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட இவன்லாம் இது என்ன அக்ரிமெண்ட்டு, என்ன வாபஸ் வாங்குறது, என்ன ஜெயிலுன்னு சொல்லிட்டு புரியாமல் அதை எடுத்து படித்து பார்த்தவனுக்கு இந்த வக்கீல் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு வக்கீலுக்கு கால் பண்ணால் வக்கீல் நீங்கள் பாரு நீ இதிலெல்லாம் ஒன்று தலையிடாதுன்னு வேற சொல்லிடுறான். ஓக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே வெளியே செக்யூரிட்டி அந்த பொண்ணை அழ இழுத்துட்டு வரானா. ஸோ அதை பார்த்த ஹீரோவில் அந்த செக்யூரிட்டியை தடுத்து நிறுத்தி நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்க ஹீரோயினும் அங்கே தானே ஓவை பார்க்கறதுக்காக வந்தவங்க இருப்பாங்க. அவங்களுமே நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது ஹீரோ நீ தானே இந்த குட்டி பொண்ணை ஃபாலோ பண்ண சொன்ன, அவன் நேராக இங்கே வந்துட்டு அதை அவளை நானும் ஃபாலோ பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போகும்போது ஹீரோனுக்கு கால் பண்ணி ஒன்று மீட் பண்ணணுமே வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த குட்டி பொண்ணை ஒப்படைச்சிட்டு இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ நான் இதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போக ஹீரோயின் கொடுத்த கையை விட்டுட்டு என் பின்னாடியே வான்னு சொல்லிட்டு போக இந்த பொண்ணுல ஹீரோவோட காலை பிடிச்சி தொங்கிட்டே போறா. காலில் தொங்கிட்டு இருக்கிற பொண்ணை இழுத்துட்டு அவர் கிளம்ப ஹீரோயினை கூப்பிட்ட ஹீரோயின் கிட்ட அன்னைக்கு அவங்களோட ஷேடோஸ் தொட்டு பார்த்து நீ என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி அந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த குட்டி குழந்தையோட சாக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதெல்லாம் கேட்டுக்கிட்டு சரி ஓகே இனிமேல் கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்தி விட்டுட்டு இவன் கிட்டேயே பார்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் காப்பி ஒன்று, ஃப்ரெண்டு சாட்சி சொன்ன அந்த விட்னஸ் காப்பி ஒன்று இருக்கும். அதை எடுத்தால என்ன இருக்கு அப்படிங்கிறத படிக்கிறான். அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க அவனோட ரூம்ல அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணதாகவும் அப்போ அவளோட கையில இருக்க மோதிரத்தால அவனோட கழுத்துல கீறி காயமாக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே குதிச்சு தப்பிச்சு வந்ததாகவும் எழுதியிருக்கா. ஸோ இந்த கழுத்துல காயம் இருக்கு அப்படிங்கிறத லைனை பார்த்ததும் ஓவும் போயிட்டு கண்ணாடியில் அவனோட கழுத்துல பார்க்குறான். அவனோட கழுத்துல தழும்பு இருக்கு. அவன் சொன்ன மாதிரி நம்மளோட கழுத்துல தழும்பு இருக்கே, ஒரு அந்த பொண்ணு சொல்றது உண்மையாக தான் இருக்குமோ, இதுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்காக பார்த்ததா சாட்சி சொன்ன அந்த ஃப்ரெண்ட் இருக்கால அவனை பார்க்கறதுக்காக போறான். அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோ அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு. அங்க வந்து அந்த பொண்ணுல சொல்ல கொள்ளாம எங்க போயிட்டேன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணை அடிக்க குட்டி பொண்ணுல உனக்காக தாம போனேன், நான் அந்த ஓங்கள் கிட்ட எங்க அம்மாவை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சுறதுக்காக தாம போனேன் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. தன்னோட குட்டி பொண்ணு தன்னோட அம்மாக்காக இன்னொருத்த காலில் போய் விழுந்துட்டு வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு எனக்காகவாம அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கா. அங்க கும்பலாம் வந்த கொஞ்சம் பேர்ல இந்த பொண்ணு மேல முட்டை தக்காளின்னு சொல்லிட்டு எல்லாம் வீசி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோக்காக இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்கு, போய் தடுக்கணும்னு தோணுது. பட் அந்த கிரீம் ரீப்பர் உள்ள இருந்து இல்ல போகாதன்னு சொல்லிட்டு இருக்கு. இங்க அந்த ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்து நீ எதுக்கு இப்படி சாட்சி சொல்லியிருக்க, அது நிஜமாவே நான் பண்ணேன்னு பாத்தியான்னு சொல்லிட்டு கேட்க அவன் சொல்றான் ஆமாண்டா அன்னைக்கு நீ சொல்ல கேட்காம பயங்கரமா குடிச்சிட்டு சுயநினைவே இல்லாம அந்த பொண்ணுக்கு ஏதோ கொடுக்கணும் என்னோட ரூமுக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு அவளை வர சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். நானா அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. அப்படியே அதிர்ச்சியாகி இவன் எந்திரிக்கும் போது அங்க இருக்கிற ஒரு பேக்கை காலால தட்டிடுறான். அப்படி தட்டுப்பட்டதும் இவனுக்கு அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா அன்னைக்கு இவன் நல்லா குடிச்சிட்டு இவனோட ரூமுக்கு போயிருக்கான். இப்போ எப்படி இந்த பேக்கோட காலில் தட்டினானோ அதே மாதிரி அங்க ஒருத்தனோட காலில் தட்டியிருக்கான். அது வேற யாரும் இல்ல, அந்த ஆக்டர். அவனுமே குடிச்சிட்டு அங்க போதையில தான் இருந்திருக்கான். அந்த ரூமுக்குள்ள அந்த ஆக்டர் இருந்திருக்கானா அங்க நடந்த சம்பவத்தை அவனு பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கலன்னு சொல்லிட்டு நேரா அந்த ஆக்டரை போய் கேட்டா ஆமாண்டா நீ தான் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு இவன் இன்னொரு விஷயம் சொல்றான். என்னன்னா இப்படி இந்த அவனோட காலில் இடிச்சதுனால இவன் போதையிலிருந்து கண் முடிச்சிருக்கான். அங்கிருந்து வெளியே போலான்னு வெளியே வரும்போது இவனுக்கு ஏத்தாப்புலயே அந்த ரூமுக்குள்ள அந்த பார்களும் போயிருக்கா. அதை இவனை பார்த்திருக்கான். அதுக்கப்புறம் இவன் தட்டு மாதிரி கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஏரியால வரும்போது யாரோ மேல இருந்து குதிக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. திரும்பி பார்த்தா ஓவோட ரூம்ல இருந்து அந்த பொண்ணு தான் அடிப்பட்ட நிலைமையில ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு கீழே குதிச்சு அங்கிருந்து ஓடி இருக்கா. அதோட மேல மூஞ்சி எல்லாம் அந்த பச்சை கலர் மேக்கப் போட்டு ஓவும் நின்று இருக்கான். நீதாண்டா அப்படி அந்த பொண்ணை பண்ண அதை நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல ஓக்கு அவனோட முகத்தையே அந்த கண்ணாட்டில் பார்க்க பிடிக்கல. ஏன்னா இவன் ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் பண்ணியிருக்கான். என் பண்ண அநியாயத்தினால அந்த பொண்ணு சாக போறா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்ட்டு இனிமே என்ன பண்றது, இதை ஒத்துக்கிட்டா இவன் கல்பிட்டுன்னு சொல்லிட்டு இவனுக்கு கெட்ட பேரு, ஒத்துக்கலன்னா அங்க
ஒரு ஃபேமிலியே சாக போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவன் இங்கே உட்காந்துட்ருக்க. பார்களை தான் காமிக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கா அவளோட குட்டி பொண்ணையே கொஞ்சம் நேரமாக பார்த்தவ அந்த குட்டி பொண்ணை எழுப்பி, நீ ரொம்ப நாள் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தல, வா இன்னைக்கு போகலாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அழகாக ரெடி பண்ணி 2 பேருமா அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த குழந்தைய சந்தோஷமாக விளையாட விடுறா. சோகமாக பார்த்துட்டு இருக்கா. இவத்த பின்னாடி நின்றுட்டு நம்ம ஹீரோவும் பார்க்குறாரு. அவருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவர் ஒரு கிரிம் ரிப்பேர், அவங்களோட விதி முடிய போகுதுன்னா அதை தடுக்கிறதுக்கு இவருக்கு உரிமை இல்லை. அந்த பொண்ணு இந்த குட்டி பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு உயரமான இடத்துல போய் குதிக்கிறதுக்காக ரெடியாக நிற்க, ஹீரோவும் அந்த பொண்ணு சாக போறா, இனிமேல் நம்மளால செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு மனசை கல்லாக்கிட்டு அவர் அவங்கள காப்பாற்றாம அங்கிருந்து போயிட, இந்த பொண்ணு அவ கையோட எழுதி கொண்டு வந்த லெட்டரை அதங்க வச்சுட்டு குதிக்க போக ஹீரோவை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டாரு. அவருக்கு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு. இன்னத்துக்கு குதிச்சிருப்பாங்க. அந்த குட்டி பொண்ணு இறந்து போயிருப்பா. ரிம்ரி பஸ் வந்துட்டு அவங்களோட சோலை காலி பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதில் நாம செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, நம்மளால அதெல்லாம் தடுக்க முடியாது, நீ இதெல்லாம் கில்ட்டி எடுத்துக்காத அப்படி இப்படின்னு பேசியிருந்தவருக்கு இருந்தாலும் தாங்கிக்க முடியல. இருந்தாலும் ஒரு வாட்டி அந்த பொண்ணு நிஜமா குச்சி செத்துட்டாளான்னு சொல்லிட்டு பாத்துடலான்னு சொல்லிட்டு அங்கே வராரு. அந்த பொண்ணு எழுதி வச்ச லெட்டர் இருக்கு. அவங்க 2 பேரையும் காணோம். கீழே ஆம்புலன்ஸ் போற சத்தம் கேட்குது. அந்த பொண்ணு குதிச்சிட்டா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. கிரிம் ரீப்பரா அவரால் அவங்களோட விதியை தடுத்து நிறுத்த முடியாது, சாக விட்டுட்டாரு. பட் இவங்க 2 பேரும் இப்படி அநியாயமா செத்ததுக்கு காரணம் யாரு? ஓ தானே. அவரை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நேராக கோவமா ஓ பார்க்கறதுக்காக வந்தவர் ஓவோட கழுத்தை பிடிச்சி நினைச்சு, டேய் உன்னால தாண்டா அந்த 2 உயிர்கள் போயிடுச்சு. அப்படியே அவனோட கழுத்தை நினைச்சு யாரிலே தூக்கி நிறுத்த பின்னாடிலேருந்து 2 பேர் பேசிக்கிற சத்தம் ஹீரோக்கு கேட்குது. ஏய் யாரடா இந்த மனுஷன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், அவனை இப்படி அந்த இடத்துல தூக்கி நிறுத்திட்டான் அப்படின்ட்டு. ஹீரோவும் அப்படியே மெதுவாக திரும்பி பார்த்தா அங்கே 2 கிரிம் ரீப்பர்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. எதுக்கு ஓவோட சோலை கைட் பண்ணுறதுக்காக. அப்படின்னா ஓவும் சாக போகிறானா, இவன் எதுக்கு சாக போகிறாங்கிற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல எபிசோட் 8 முடியுது. இந்த 8வது எபிசோட என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 9வது எபிசோடில் நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட்.